இந்த டார்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் 4 இன்ச்சு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கோங்க. அதை இப்படி கோன் ஷேப்பில் வச்சு தைச்சிடுங்க. அந்த ஓப்பன் சைடு தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி ஓப்பன் சைடை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லா க்ளாத்தையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை கலர் வேணால் வைக்கலாம், ரொம்ப கலர் வைக்கலாம். ஒரு 3 இல்லைனா 4 அவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த கீழே இருக்க அந்த கோன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ 3க்கு மேலே வைக்காதீங்க, இல்லைனா 4 அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவனாக ஒரு கட்டிங் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு ½ இன்ச்சு தள்ளி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வச்சலையோ கோன், அதுதான் ஒரு அடையாளம். ஏன்னா நம்ம கரெக்டாக அதை பார்த்து கொஞ்சம் தைச்சிக்கோங்க. இல்லைன்னா ஒரு நார்மல் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் பேக் சைட் போட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி எடுத்தாச்சு. அதை கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அது மேலே ஒரு நாட்டு வச்சுட்டு அந்த எட்ஜில் கொஞ்சம் மடித்து தைக்கணும். ஈவனாக மடித்து தைக்கணும், இல்லைன்னா ஷேப் கொடுக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம திருப்பிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நானே ட்ரெண்டிங்காக புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ளவர் நாட்டு. இது நானே ஓனாக ரெடி பண்ணதுங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி மாடல் இருக்கா எனக்கு தெரியாது. நானே நிறைய ரெடி பண்ணுறேன், ஆனால் அது இருக்கான்னு எனக்கு தெரியல. இது என்னுடைய க்ரியேட்டிவ் தான். இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி அம்பர்லா நாட்டு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கே அதே மெத்தட் தான். இங்கே பாருங்கள், சேம் அதே மெத்தடு. லைனிங்கில் கொடுத்து அந்த கோனை வச்சு திருப்பி அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் நாட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ஜாயின் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த கோன் நல்லா ஜாயின் பண்ணுறேன். நான் ஒரு 4 பீஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு மேலே 6 பீஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு நல்லா போன்ஸியாக வேணும்னா. இங்கே பாருங்கள், அந்த ஃபினிஷிங் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே நான் அந்த நாட்டை வச்சு 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணுறேன். பக்கத்தில் அந்த 4த்தையும் இங்கே பாருங்கள், இப்படி கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது அது நான் வந்து எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டா அது கொஞ்சம் மேலே தூக்கினா போல் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஸ்டிச் போனீங்கன்னா அது கீழே அப்படியே டவுன்லேயே இருக்கும். அப்போ ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிட் எடுத்துக்கோங்க. இப்போது அதை அந்த நாட்டில் மேலே வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃப்ளவர் நாட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பைப்பிங் கொடுத்தா கூட நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டேசல் பண்ணணுமா? வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், 4 இன்ச்சுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த ஓப்பன் சைடை ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கோங்க. இதையும் இந்த பாருங்கள், இந்த கோன் நான் இன்னொரு துணியை வைக்க போகிறேன். அதுக்கு நான் மார்க் பண்ணுறேன், ஏன்னா சென்டர் பாயிண்ட் வேணும். இங்கே பாருங்கள், இந்த கோனை நான் மடிச்சுட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டு கொடுத்துக்கோங்க. அந்த மடிக்கிற இடத்த பாயிண்ட் பண்ணி பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு மேலும் கீழே வரும். ஸோ அந்த பாயிண்ட்டெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிட்டு இங்கே பாருங்கள், அந்த கிளாத்து கூட இந்த கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஈஸி. இது ரொம்ப சிம்பிளானது, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நாட்டை அந்த ஹோலில் வச்சுட்டு இது அப்படியே ஃபினிஷிங் பண்ணுறீங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் திருப்பும் போது எவ்வளோ அழகாக வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? என்னுடைய சேனலில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வரப்போகுது. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.